வெல்கம் டு தெரசாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பால்கோவா. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். உங்ககிட்ட பாலும் சுகரும் இருந்தால் அந்த ஸ்வீட்டை சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இது சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் 1/2 லிட்டர் பாலை ஊற்றிக்கலாம். இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா பால் அடி பிடிச்சிரும். இதோட ஓரத்தில் இருக்க பாலாடையெல்லாம் உள்ளே எடுத்து விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் பவுடர் சேர்த்தா கொஞ்சம் பால்கோவா அதிகமாக கிடைக்கும், அதனால நான் இதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பால் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது இல்லைனாலும் பரவாயில்ல, அதை ஸ்கிப் பண்ணிட்டு மீதி இருக்கிறத சேர்த்துக்கோங்க. அது இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை போட்டு கடாயில் ஊற்றிருக்கிற சூடான பாலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ பால் கொஞ்சமாக வற்றி இருக்குது. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பால் பவுடர் மிக்சிங்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பால் பாதியாக வற்றிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம பால்கோவாவை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை கமுத்தி தட்டுனீங்கன்னா அழகாக வெளியே வந்துடும். இப்போ பால்கோவாவை பீஸ் போட்டுடலாம். சிம்பிளான சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். என்னோட சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்கள் எப்போ வேணாலும் என்னோட வீடியோஸை பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.